சிறப்பு விருந்தினரை பற்றிய ஒரு காணொளி. வெற்றி என்பது ஒரு இலக்கை மட்டும் அடைவதல்ல, என்றும் விடாமுயற்சியுடன் பயணிப்பதே வெற்றி. இந்த சொற்றொடர் நம் சிறப்பு விருந்தினரின் வாழ்க்கை பயணத்தை அழகாக சொல்கிறது. உழைப்பும் நம்பிக்கையும் அனுபவமும் இணைந்த ஒரு அரிய ஆளுமை. வணிக மேலாண்மைக்கு உயிரும் அர்த்தமும் அளித்த முன்னோடி இவர் என்றே சொல்லலாம். உற்பத்தி துறையில், குறிப்பாக வாகனத்துறையில் 50 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவம் கொண்டவர். சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட், வெண்டர் டெவலப்மெண்ட் மற்றும் அன்சிலரியேஷன் ஆகிய துறைகளில் நிபுணத்துவம் பெற்ற இவர் பல நிறுவனங்களின் வளர்ச்சிக்கு வழிகாட்டியவர். டாடா மோட்டார்ஸ் நிறுவனத்தில் 25 ஆண்டுகள் பணியாற்றி இந்தியா முழுவதும் 200க்கும் மேற்பட்ட சப்ளையர்களை உருவாக்கி வளர்த்தவர். வார்ப்பு, எந்திரம், பிளாஸ்டிக் போன்ற துறைகளில் புதிய வாய்ப்புகளை உருவாக்கியதோடு வெளிநாடுகளிலிருந்து தொழில்நுட்பங்களை கொண்டு வந்து நாட்டின் முன்னேற்றத்திலும் பங்காற்றியுள்ளார். அறிவு பிறந்த இடத்தில் வளர்ச்சி தாமதிக்காது என்ற சொற்றொடரை மெய்ப்பித்த இவர் தனது தொழில் வாழ்க்கையின் அடுத்த கட்டத்தில் தொழில்நுட்ப ஆலோசகராக பணிபுரிந்தார். மும்பையில் ஏற்றுமதி நிறுவனங்களை உருவாக்கி தமிழ்நாடு மற்றும் பெங்களூரில் நலிவுற்ற தொழில்களை மீண்டும் உயிர்த்தெழச் செய்தார். 2 புதிய கோல்ட் ஃபார்ஜிங் மையங்களை உருவாக்கியதில் முக்கிய பங்கு வகித்தார். இன்றும் தனது 84 வயதிலும் உற்சாகமும் உழைப்பும் குறையாது பெல்சன் மல்டிடெக் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தின் வணிக மேம்பாட்டு இயக்குநராக கடமையாற்றுவதோடு கடந்த 15 ஆண்டுகளாக இளம் தொழில் வல்லுநர்களுக்கு வழிகாட்டியாகவும் ஊக்கமளிப்பவராகவும் திகழ்கிறார். மேலும் யோகா, விவசாய உதவி, மருத்துவ பாதுகாப்பு பொருட்கள் ஏற்றுமதி, உலக அமைதி போன்ற சமூக பணிகளில் ஆழ்ந்த பங்களிப்பு செய்து வருகிறார். ஒசூரில் யோகா மையத்தை உருவாக்கியதோடு உலக சமுதாய சேவா சங்கத்தின் அறங்காவலராக பணியாற்றி வருகிறார். அனுபவம் இவரின் வலிமை, அர்ப்பணிப்பு இவரின் அடையாளம், சாதனை இவரின் மொழி. இன்று நம்மிடையே வருகை தந்துள்ள தொழில் உலகின் ஒளி விளக்கு, நம் சமூகத்தின் பெருமை, காடை குலத்தைச் சேர்ந்த திரு பி. ரங்கசாமி அவர்களை பேரன்போடு இன்று வரவேற்பதில் பெருமை கொள்கிறது கிட்கோ. நமது சிறப்பு விருந்தினரை கௌரவம் செய்ய ஆதிகூட்டத்தைச் சேர்ந்த கன்வென்ஷன் செக்ரட்டரி பாலுசாமி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். உங்களெல்லாம் பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம். அப்படி ஐயா அம்மா சொல்லாங்க, நான் 1965லேயே டாடா மோட்டார்ஸுக்கு போய் ஜம்ஷெட்பூரில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஐயா என்னை தலைவர் ஐயா வீட்டுக்கே நீங்கள் கண்டிப்பாக இந்த விழாவில் கலந்து கொள்ளணும் அப்படின்னாரு. அதுக்கு முன்னாடி மணி ஐயா, நம்ம ஆடிட்டர் அட்வைசர் மணி ஐயா என்கிட்ட நம்ம எப்படி சொல்லலாம் முப்பெரும் விழா நடத்தி கிட்கோ நிறுவனம் எவ்வாறு சிறப்பாக செயல்பட்டு வருகிறதுன்னு சொல்லும்போது எனக்கு ஏன் முன்னாடியே இவங்க என்னை கூப்பிடல. ஏன்னா 1965லேருந்து இந்த தொழில் முனைவோருக்காக வேண்டியே தான் இந்தியாவில் என்னோடய வாழ்க்கை முழுவதும் அர்ப்பணித்திருக்கிறேன். அது டாடா மோட்டார்ஸ் சொன்ன ஒரு இது, மக்கள்கிட்ட எடுத்து கொடுக்க வேணுமே தவிர அவங்ககிட்ட இருந்து எங்களுக்கு ஒன்றும் நீ கொண்டு வர வேண்டாம்னால 500 பேரை நான் வச்சு இந்தியா முழுவதும் போய் எங்கெல்லாம் இருந்து தொழில் முனைவோர் கிடைக்க மாட்டாங்களான்னு தேடின காலம் உண்டு. 1965லேருந்து நாங்கள் அலைஞ்சோம். அப்போ ஐயா தலைவர் ஐயா எவ்வளோ ஒரு சிறப்பான ஒரு உன்னதமான ஒரு நோக்கத்தோட முப்பெரும் விழா காணும் இந்த கிட்கோ நிறுவனத்தை முதலில் வாழ்த்தி வணங்குவோம். என்னோட சேர்ந்து எல்லாரும் 3 முறை நாம் வாழ்த்த வேண்டும். கொங்கு பன்னாட்டு வர்த்தகம் மற்றும் கலாச்சார நிறுவனம் வாழ்க வளமுடன். கொங்கு பன்னாட்டு வர்த்தகம் மற்றும் கலாச்சார நிறுவனம் வாழ்க வளமுடன். கொங்கு பன்னாட்டு வர்த்தகம் மற்றும் கலாச்சார நிறுவனம் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி மகிழ்கிறோம். எவ்வளவு சிறப்பாக இந்த மேடை, இந்த ஒரு மதிய உணவு. நான் நினச்சேன் மதிய உணவுக்கு அப்புறம் என்னடா என்னை கூப்பிட்டு
சிறப்புரை பேசணும் அப்படிங்கும்போது எல்லாம் தூங்கிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு யோசனை பண்ணும்போது தான் நமக்கு ஒரு இந்த மாதிரி ஒரு அருமையான நீங்கள் தூங்க முடியாது அப்படின்னு ஐயா ப்ரூவ் பண்ணிட்டாரு. தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஆர்கனைசிங் திஸ் wonderful events, and I am very happy. First of all, I want to congratulate each and every one of them who toiled behind organizing this. I want to once again thank you very much for inviting me and share my experience. நான் வரும்போது நமது தலைவர் என்னைய 4ஆம் ஆண்டு காணும் துவக்க விழாவுக்கு வந்திருக்கக்கூடிய தலைவர் உயர் திரு கிருஷ்ணராஜ் வானவராயர் என்ன சொன்னாருன்னா, 5 முக்கியமான விவேகானந்தரோட இதில் எல்லாமே உங்ககிட்ட தான் இருக்கு, நீ நினச்சா எதையும் சாதிக்க முடியும், என்ன போல தான் வாழ்க்கை, அதனால் எல்லாமே நீ தைரியமாக செய்ய முடியும்னு சொல்கிறதுக்கு முன்னாடி ஒன்று சொன்னார். ஞாபகம் இருக்க என்னமோ தெரியல, உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். நான் உள்ளே நுழையும் போதே கேட்டேன் இதை, தோல்வியை கண்டு துவண்டு போகாதே, தோல்வியை கண்டு துவண்டு போகாதே அப்படிங்கிறது கணீர்னு சொன்னார். அதனால் ஃபெயில்யூர் இஸ் அன் இண்டிகேஷன் ஆஃப் சக்ஸஸ். தட் இஸ் ஹவ் யூ ஹவ் டு டேக் திஸ். இந்த பொருளாதாரம் நம்ம வாழ்க்கையில் ஏதோ ஒரு தொழில் ஆரம்பிக்கணும். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, வர்றவங்கெல்லாம் கேட்பாங்க, 50 வருஷத்துக்கு முன்னாடியே நான் டாட்டாவில் இருக்கும்போது பாம்பேயில் இருந்தேன், ஜம்ஷெட்பூரில் இருந்தேன், பூனாவில் இருந்தேன், என்ன ப்ராடக்ட் பண்ணலாங்க, என்ன ப்ராடக்ட்டு எந்த மாதிரி தொழிலை ஆரம்பிக்கலாங்க அப்படிங்கிறதே ஒரு தடுமாற்றம். அப்புறம் இங்கே அந்த சமயத்தில் நமக்கு நிறைய கவர்மெண்ட்டில் இருந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் இருந்தது. எம்ஆர்டிபி ரூல்ஸ்னு உங்களுக்கெல்லாம் தெரியுமா என்னமோ தெரியல, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க முடியாது. ஒரு ப்ராடக்ட் நாங்கள் பண்ணணும்னா அந்த ப்ராடக்ட்டுக்கு ஒரு குவான்டிட்டி வச்சுருப்பாங்க, அதுக்கு மேலே பண்ண முடியாது. நீ ஒரு மாதத்தில் 100 ட்ரக்குக்கு மேலே பண்ணக்கூடாதுன்னா நாங்கள் 100 ட்ரக்குக்கு மேலே பண்ணக்கூடாது. இந்த மாதிரியெல்லாம் கஷ்ட காலத்தில் நாங்கள் இருக்கும்போதே இந்தியா முழுவதும் நாங்கள் போய் நம்ம தொழில் முனைவோர்களை எல்லாம் பார்த்து எப்படியாவது நீங்கள் ஒரு ப்ராஜெக்டை எடுத்து அதை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வர்றதுக்கு நாங்கள் எல்லா உதவியும் செய்வோம். எல்லா உதவியும் செய்யணுன்னு இருக்க மாட்டோம், பண உதவி செய்வோம், டெக்னாலஜி கொண்டு வருவோம், என்ன அவங்களுக்காக குவாலிட்டி மேனேஜ்மெண்ட்டு கிளாஸஸ் எல்லாம் நடத்துவோம். என்ன வேணுமோ அவங்கள சக்ஸஸ்ஃபுல் ஆகிற வரைக்கும் அவங்க கூடவே இருப்போம். இந்த மாதிரி நாங்கள் 1000க்கும் மேற்பட்ட இண்டஸ்ட்ரீஸை உருவாக்கும் போது அப்போல்லாம் ஆரம்பித்தவங்கெல்லாம் இன்றைக்கி அவங்க ஒவ்வொருத்தரும் 1000 பேருக்கு வேலை கொடுக்குற மாதிரி இருக்குது. இங்கேயும் கோயம்புத்தூர்லேயும் நிறைய ஃபேக்ட்ரியை சைலண்ட்டாக நாங்கள் ஆரம்பிச்சிருக்கிறோம். நல்ல முறையிலையும் சிறந்த முறையிலையும் நடந்துகிட்ருக்கு. காலையில் சொன்னார்ல ரூட்ஸ் ராமசாமி ஐயா, பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவர் காலேஜில் படிச்சுட்டு யூஎஸ்க்கு போய் திரும்பி படித்து முடித்து வரும்போது யாரோ சொல்கிறாங்க, எப்படி வந்தாங்கன்னு தெரியாது, பாம்பேயில் நான் அந்த மாதிரி இருக்கும்போது அவர் நம்ம ஊருக்காரருங்கிறது எனக்கு தெரியும். என்ன ப்ராடக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதே அவர் இன்னும் டிசைட் பண்ணலை. இன்றைக்கி ரூட்ஸ் ராமசாமி ஒரு ஹார்ன் பண்ணுறாருன்னா வேர்ல்டு அளவில் அவர் அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. அந்த மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன் அண்ட் எக்ஸ்பான்ஷன், ஆக்கம் ஊக்கம் எல்லாமே ரொம்ப சிறப்பாக பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி வரணும் அப்படிங்கும்போது எப்படி இவரால் இதை சாதிக்க முடிஞ்சதுன்னா, அவர் சொல்கிறாரு, நான் டெஸ்டிங் இன்ஜினியரோடு நான் பாடுபட்டு அதை கற்றுக்கிட்டு இந்த ஹார்னில் என்ன முக்கியமோ அதை தெரிஞ்சுக்கிட்டு நான் பண்ணினேன், அதனால் நான் சக்ஸஸ் ஆனேன்னு போகும்போது சொல்லிட்டு போகிறாரு. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலேயும் ஒவ்வொரு ப்ராஜெக்ட்லேயும் நுணுக்கமான வேலைகள் இருக்க தான் செய்யும், கண்டிப்பாக இருக்கும். அது தெரிஞ்சதுன்னாவே போதும், அதுக்கு மேலே வேறு ஒன்றுமே கிடையாது. இருந்தாலும் உங்களுக்கு நான் நினைவு கூட்டுறேன், நமது திருவள்ளுவர் பெருந்தகை திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு, ஞாலம் கருதினும் கைகூடும், காலம் கருதி இடத்தால் செய்யன்னு சொல்லியிருக்காரு. இது என்ன சொல்லிட்டு போனார், நம்ம தொழில் முனைவோருக்கு இது பொருத்துமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பொருத்தம். நாங்கள் ஜம்ஷெட்பூரில் ட்ரக்கு ஃபேக்ட்ரி போட்டிருக்கோம், நீங்கள் கன்னியாகுமரியில் போய் ஒரு ஃபேக்ட்ரி போட்டிங்கன்னா அது ஒத்து வருமா? வராது. அதனால தான் நீங்கள் இடத்தையும் டயத்தையும் பார்க்கணும். இந்த காலத்தில் நானும் ஓல்டு மாடலுக்கெல்லாம் பார்ட்ஸ் எல்லாம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா உதவாது. ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் டயத்தை பாருங்கள், இவி வெஹிக்கிள்ஸ் ஆர் கம்மிங் அப். ஸோ இந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் என்ன பண்ணணும், வாட் இஸ் லேட்டஸ்ட் டெக்னாலஜி இஸ் கம்மிங், எங்கேருந்து வருது, எப்படி, இதெல்லாம் நம்ம தொழில் முனைவோருக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலேயும் நம்ம கருத்தை செலுத்தி என்ன டைம் அப்படிங்கும்போது எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. சில ஆண்டுகளுக்கு முன்னாடி
டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரை, எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்களா? ISRO டைரக்டர், கை தூக்குங்க பார்க்கலாம். ஓ கிரேட். அவரோட நம்ம ஆழியாருக்கு அவர் வந்திருந்தார். சின்ன குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது நான் எப்படி வந்து சந்திரயானுக்கும் ஒரு மங்கள்யானுக்கும் எப்படி ஒரு இதை அனுப்பணும் அப்படிங்கும்போது என்ன பண்ணுனேன் அப்படிங்கிறத சொன்னார். இதில் ஒரு கருத்து உங்களுக்காக நான் இதை சொல்ல விரும்புகிறேன். இது ஒரு கதை இல்லை, அவர் நேரடியாக சொன்னதை சொல்கிறேன். அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து நம்ம இந்தியன் கவர்மெண்ட் has given only 450 crores இந்த ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே நான் பணம் செலவு பண்ணக்கூடாது, எப்படியாவது இந்த வெண்கோளை அனுப்பணும், அதுவும் மங்கள்யானுக்கு போய் சேரணும். போய் சேர்றதுக்கு கிட்டத்தட்ட 6 மாதம் 8 மாதம் கூட ஆகும். இருந்தாலும் நான் வந்து எப்படி முதல் தடவை சக்ஸஸ் ஆகணுங்கிறத மனசில் வச்சுருக்காரு. அவர் திண்ண பள்ளிக்கூடத்தில் படித்தவர், அவர் அமெரிக்காவுக்கு கூட போனதில்லை. இப்படி இருக்கிறவர் எப்படி அதை வந்து டைரக்டராக இருந்து கொண்டு வருவார்? முனைவராக இருக்கார், அவரோட தலைமையில் தான் அது போக போகுதுன்னு தெரிஞ்ச உடனே அவர் அவசரப்பட்டு அனுப்பலை. 11 மாதம் யாரெல்லாம் முதல்ல அனுப்பி யாரெல்லாம் ஃபெயில்யூர் ஆகணும்னு பார்த்தான். கிட்டத்தட்ட ரஷ்யன்ஸ் ஹவ் ஃபெயில்டு மோர் தென் 7 to 8 times. ஃபஸ்ட் டைம் அனுப்பும்போது சக்ஸஸ் ஆகலை. அதே மாதிரி யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா நாசாங்கிற ஆர்கனைசேஷன் இருக்குது, அங்கேயும் அவங்களாலையும் முதல் தடவை அனுப்பிச்சு சக்ஸஸ் ஆகவே முடியல. ஆனால் அவங்கக்கிட்ட எவ்வளோ பணம் இருந்ததுன்னா மில்லியன்ஸ் அண்ட் பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ், 20,000 கோடிக்கு மேலே கொடுத்துருக்குறாங்க. நம்மக்கிட்ட இருக்கிறதே 450 கோடி. என்ன பண்ணினார் அப்படின்னா, எப்படி அவங்க வந்து ஏன் அனுப்ப முடியாமல் போனாங்கிறத டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணுறதுக்கு 11 மாதம் 500 பேர் 1000 பேரை வச்சு அந்த விஷயத்தை கண்டுபிடிச்சார். நீங்கள் சொன்னால் நம்பவே மாட்டீங்க. கடைசியில் அவர் கண்டுபிடிச்சது என்னென்னா, a minute late all of them made a mistake on sending that. 8 மாதம் போகிறதுக்கு என்ன டயத்தில் சொல்லுவாங்க, எப்பவுமே சொல்லும்போது 5 4 3 2 0 0 அப்படிங்கும் போது அட் இஸ் a deadly time. 6 o'clock 6 o'clock போகணும். 6 not 1 nanosecond not possible. இந்த மாதிரி இருக்கும்போது 8 மாதம் போகிற வண்டி தானே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மீதி இருக்கிற ரஷ்யன்ஸ் அண்ட் அமெரிக்கன் சயின்டிஸ்ட் எல்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அனுப்பு அது போய் சேர்ந்துரும்னு. ஆனால் அந்த 1 minute மங்கள்யான் வந்து போயிட்டே இருக்கு. இது அதே இடத்துல அவங்க குறிப்பிட்ட இடத்துல போய் இறங்கணும் அப்படின்னா அந்த 1 minute இஸ் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத அவர் கண்டுபிடிச்சி சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபஸ்ட் டைம் போனதுக்கு we must all give a ovation. First time he did it within that. He was a honored scientist and then thereafter he became everybody இந்தியாவையே ஒரு பெருமைப்படுத்தின ஒரு மகா சிறந்த விஞ்ஞானி. அது மாதிரி நம்ம ஒவ்வொரு விஷயத்துலேயும் மேஜராக நம்மளோட கருத்து இருக்கணும். அப்படின்னா நான் என்ன டாட்டாவிலேருந்து ரொம்பவும் சிறந்த மாதிரி கற்றுக்கிட்டேன் அப்படின்னா, இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு ஒர்க் வித் ஜேஆர்டி டாட்டா. ஹி வாஸ் அ பாரத் ரத்னா. எங்கள் கூடயே இருந்து அவர் கூட வாக்கிங் கூட கூட்டிகிட்டு போவார். அப்போ எல்லாமே விசாரிப்பார், எப்படி கம்பெனியெல்லாம் நடத்துகிறீங்க, ரொம்ப நல்லா நடத்திக்கிட்டீங்க, தட்டி கொடுத்து வேலை வாங்குற மாதிரின்னு வைங்களேன். அவர் ஃபேக்ட்ரிக்கு போனாருன்னா யாரும் நிறைய பேர் கூட போக முடியாது, விஐபிஸ் எல்லாம் நேராக ஒர்க்கர்கிட்டே போய் அவங்களுடைய வீட்டில் எப்படி இருக்காங்க, அவங்க லாஸ்ட் டைம் வந்து உங்களோட ஒய்ஃபு உடம்பு சரியில்லையே, இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் அவர் கேட்பார். அவர்கிட்ட இருக்கும்போது நான் மேஜராக கற்றுக்கிட்டே என்னதுன்னா, மேஜர் அட்டென்ஷன் டு மைனர் டீட்டெயில்ஸ். அப்படின்னா இந்த ஒரு மைனர் டீட்டெயில்ஸுங்கிறது தான் அந்த மங்கள்யான் போய் சேர்றதுக்கு காரணம். இந்த 1 minute அப்படிங்கிறது வெரி இம்பார்ட்டண்ட் அப்படின்னாரு. நீங்கள் நேரத்துக்கு மதிப்பு கொடுக்கணும், அந்த மாதிரி இடத்துக்கும் மதிப்பு கொடுக்கணும். இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம தொழில் முனைவோர் அத்தனை பேரும் வர முடியும், கண்டிப்பாக வர முடியும். ஆகையினால நம்ம இதிலேயே கருத்து செலுத்துவோம். இந்த உரையை முடிக்கிறதுக்கு முன்னாடி இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன். வரும்போது ஐயா கேட்டார், சைப்ரஸ் அப்படிங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னாரு. அப்படி தானே, சைப்ரஸ் எங்கே, சைப்ரஸுங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னாரு. சைப்ரஸ் எங்கேயும் இல்லையா, இதுக்குள்ளே தான் இருக்குது அப்படின்னு. இது எதுக்காக காமிக்கிறேன்னா, அவர் கேட்ட உடனே சைப்ரஸோட நாட்டை பற்றி கம்ப்ளீட்டாக சொல்லிடுச்சு. ஆச்சரியமாக இருந்தது, எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. ஆகையினால உங்கள் கைக்குள்ளே உங்கள் உலகமே இருக்குது. எந்த விதமான தொழில் முனைவோருக்கும் இன்றைக்கெல்லாம் வந்து artificial intelligence, machine planning and so many technological innovations are coming up and everything is within 3 seconds, within 2 seconds you get an answer. You don't need many consultants for it. So please use this judiciously and wish you all the best and wish you once again the முப்பெரும் விழா காணும் கிட்கோ
ஆர்கனைசேஷன் வாழ்க வளமுடன் என்று சொல்லி உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வழங்குகிறேன், மகிழ்கிறேன். அண்ட் வாய்ப்புக்கு நன்றி. தேங்க்யூ வெரி மச் தலைவர் ஐயா ஃபார் காலிங் மீ. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ.